Dear plus one commerce students, good morning. We shall continue the 20th chapter in the plus one commerce, international finance. We are in the last part of international finance. Today, we shall discuss the differences between GDR and ADR, differences between global depository receipt and American depository receipt. உலகளாவிய வைப்பு ரசீதுக்கும் அமெரிக்க வைப்பு ரசீதுக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்க்க இருக்கிறோம். In your book there is a long answer question. Distinguish between global depository receipt and American depository receipt. It is a 5-mark question. Okay, we will discuss it. The first difference, denomination, மதிப்பிடுதல். எப்படி மதிப்பிடுகிறோம் அப்படிங்கிற வகையில் வேறுபடுத்துகிறோம். Global depository receipt is denominated in terms of any freely convertible currency. எந்த நாட்டு பண மதிப்புலையும் குறிப்பிடப்படும். ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு வகையான பண மதிப்பு இருக்கும். டாலராக இருக்கும், ரூபிளாக இருக்கும், எண்ணாக இருக்கும், ரியாலாக இருக்கும், ருபீஸாக இருக்கும். It is denominated in terms of any freely convertible currency. எந்த நாட்டு பண மதிப்புலையும் குறிப்பிடப்பட்டு இருக்கலாம். ஆனால் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்டுங்கிறது இட் இஸ் டினாமினேட்டட் ஒன்லி இன் யூஎஸ் டாலர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர். அமெரிக்க வைப்பு ரசீதுங்கிறது அமெரிக்க டாலரில் மட்டுமே குறிப்பிடப்படும். See the second difference. To whom it is issued. யாருக்கு வெளியிடப்படுகிறது? It is issued to investors in one or across the more markets simultaneously. ஒன்று அல்லது அதற்கு மேல் உள்ள சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட் இட் இஸ் issued only to investors who are residents of the United States of America. அமெரிக்க குடிமகனாக உள்ள முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே அமெரிக்க வைப்பு ரசீது வழங்கப்படும். ஆனால் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்டுங்கிறது யார் வேணாலும் வாங்கலாம். அமெரிக்காவை தவிர்த்து யார் வேணாலும் வாங்கலாம். Then the next difference is listed in. எங்கு பட்டியலிடப்படும்? Listed in non-US stock exchange such as London Stock Exchange or Luxembourg Stock Exchange. அமெரிக்காவை தவிர்த்து இதர பங்கு மாற்றகங்களில் இது பட்டியலிடப்படும். எடுத்துக்காட்டால் லண்டன் பங்கு மாற்றக வாரியம், லக்சம்பர்க் பங்கு மாற்ற வாரியம். அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்டுங்கிறது அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே பட்டியலிடப்படும். Then approval, ஒப்புதல். Issue of GDR does not require foreign regulatory clearances. உலகளாவிய வைப்பு ரசீதை வெளியிடுவதற்கு அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஒப்புதல் தேவையில்லை. Issue of American depository receipt requires approval from the Securities Exchange Commission SEC of United States of America. அமெரிக்க வைப்பு ரசீதை வெளியிடுவதற்கு அமெரிக்க பிணையங்கள் மற்றும் மாற்றக இயக்ககத்தின் ஒப்புதல் தேவை. இங்கே ஒப்புதல் தேவையில்லை, இங்கே ஒப்புதல் தேவை. மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன், வெளியீட்டு முறை. GDR are normally correlated to equity shares of issuing company expressed in whole numbers.
உலகளாவிய வைப்பு ரசீது பட்டியலிடப்பட்ட முழுமையான எண்ணிக்கையுடைய நேர்மை பங்குகளாக வெளியிடப்படும். முழுமையான எண்ணிக்கையுடைய நேர்மை பங்குகளாக வெளியிடப்படும். In many cases, American depository receipts correlated to equity shares of the company are expressed as a fraction. பல அமெரிக்க வைப்பு ரசீதுகள் தொடர்புடைய சிறு சிறு அலகுகளாக பிரிக்கப்பட்டு நேர்மை பங்குகளாக வெளியிடப்படும். இதில் ஃப்ராக்ஷன் வரலாம், இங்கே ஃப்ராக்ஷன் கிடையாது. ஜிடிஆரில் ஃப்ராக்ஷன் இருக்காது, ஏடிஆரில் ஃப்ராக்ஷன் இருக்கலாம். தென் த லாஸ்ட் டிஃபரன்ஸ், நெகோஷியேஷன், மாற்றுகைத்தன்மை. இட் இஸ் நெகோஷியபிள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்டை உலகம் பூரா மாற்றக்கூடியது. அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நெகோஷியபிள் ஒன்லி இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் மட்டுமே மாற்றத்தக்கது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.